தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் சேர்க்கை விழாவுக்கு வந்த மாவட்ட செயலாளருக்கு அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்புதான் இது. திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் பேருந்து நிலையத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 50,000 புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டிக்கு கட்சி நிர்வாகிகள் பேண்ட் வாத்தியங்களோடு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து தவேக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரி, மோர், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்திக் கொல்ல முயற்சி செய்து 5 சவரன் தங்கச் செயினை திருடிய பெண் கைது செய்யப்பட்டார். மன்னார்குடி நகராட்சிக்குட்பட்ட மாடன் நகர் பகுதியில் கணவர் உயிரிழந்த நிலையில் அம்சம் என்ற மூதாட்டி வீட்டில் தனியாக வசித்து வந்தார். அம்சத்திற்கு தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்ற பெண் தினமும் ஊசி போட வருவது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல் அம்சம் வீட்டிற்கு ஊசி போடச் சென்ற நந்தினி அவரது முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி மயக்கமடைய செய்து அவர் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் செயினை திருடியுள்ளார். இதனையடுத்து அம்சத்தை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சம்பவம் குறித்து மன்னார்குடி நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து நகையை திருடிய நந்தினியை கைது செய்தனர். மகாராஷ்டிராவில் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய இரு துருவங்கள் கைகோர்க்க தயார் என அறிவித்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தின் நலனுக்காக ராஜ் தாக்கரேவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையின் கீழ் 3வது மொழியாக இந்தியை கட்டாயம் கற்க அம்மாநில அரசு உத்தரவிட்டது. இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரேவும் மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்தி திணிப்பிற்கு எதிராக தங்களுக்கு இடையேயான வேற்றுமைகளை மறைந்து மகாராஷ்டிராவின் நலன்களுக்காகவும் மராத்தி மக்களுக்காகவும் ஒருங்கிணைந்து செயல்படப் போவதாக ராஜ் தாக்கரே அறிவித்துள்ளார். இதனை வரவேற்ற சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தனக்கும் ராஜ் தாக்கரேவுக்கும் இடையிலான சிறு சிறு பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மகாராஷ்டிரா மாநில நலன்களுக்காக கைகோர்த்து போராட தயார் என்றார். இதனிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே இருவரும் இணைவது மகிழ்ச்சிதான் என தெரிவித்தார்.